தேவனுக்கு ஏற்ற சிந்தை. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. Praise the Lord. Amen. பாருங்க, மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், சரிங்களா? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நாம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் ஆவிக்கேற்றவைகளை நாம் என்ன பண்ணோம்? சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்மெல்லாம் இங்க கூடி இருக்கிறோம். என்னென்ன எதிர்பார்ப்போடு இந்த நாளிலே நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்பேன்னு சொன்னா, உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த ஆராதனையில ஏன் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்பேன்னு சொன்னா, உங்க பதில் என்னவா இருக்கும்? நன்றி சொல்ல வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குரியவைகளை எதிர்பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆலயத்துக்கு வந்து இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவரே, எனக்கு இது வேணும், இந்த பணம் வேணும், எனக்கு உதவி வேணும். நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாம்சத்துக்குரியவைகளாக, இந்த உலகத்துக்குரியவைகளாக இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு நான் கேட்பேன், நான் இந்த நாள்ல நிறைய பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, நான் நிறைய விசுவாசத்துல வளரணும் ஆண்டவரே, உம்முடைய அன்பில நான் அப்படியே என்ன பண்ணோம்? திளைத்து உம்மை நன்றி சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. நீ சீக்கிரமா வரப்போறீங்க, அந்த நாளுக்குரிய ஆயத்தத்தை நான் பூரணப்படுத்தணும் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் இந்த நாள்ல நினைச்சு வந்தீங்கன்னு சொன்னா வெரி ஃபியூ, சரிங்களா? ரொம்ப குறைவு. நம்முடைய சிந்தைகள் மாம்ச சிந்தைகளா இருக்கும் என்று சொன்னால் அது அழிவு, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரிய சிந்தையா இருக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். அதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? ஜீவனும் சமாதானம், ஜீவனும் சமாதானம், ஜீவனும் சமாதானம். ஏன்னு சொன்னா மாம்ச சிந்தை எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்துல சிந்திக்கிறனா எப்படி இருக்கணும்? இப்படி ஆசீர்வதிக்கப்படணும், இப்படி வாழணும், இப்படி சம்பாதிக்கணும், இப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி மாம்ச சிந்தையோடு வாழ்கிறது தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. அப்படி வாழ்கிறவர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு என்ன பண்ண முடியாதா? கீழ்ப்படிய முடியாதான். தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட முடியாது. எப்பவுமே அவங்களுடைய தாட், அவங்களுடைய சிந்தனை எதை குறித்து தான் ஓடிட்டு இருக்கோம்? உலகத்தை குறித்து தான் ஓடிட்டு இருக்கோம், உலகத்தை குறித்து தான் ஓடிட்டு இருக்கோம். அதனால்தான் மார்த்தாள் மரியாள் வீட்டுல ஆண்டவர் பேசின ஒரு காரியத்தை இங்க நினைப்பூட்ட விரும்புகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனம். லூக்கா 10:41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்க கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆமா தானே? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே? சொல்லுங்க, நிறைய பேர் அப்படித்தானே? நிறைய உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய இந்த அழிந்து போகிற ஜீவனுக்காக அநேக கவலைப்பட்டு 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 கலங்கி, சொல்லுங்க, வருத்தப்படுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவளுடைய சிந்தை என்ன தெரியுமா? மரியாளுடைய சிந்தை வேற, மார்த்தாளுடைய சிந்தை வேற. மரியாளுடைய சிந்தனை இந்த உலகத்துக்குரியதா இருந்தது. மார்த்தாளுடைய சிந்தை உலகத்துக்குரியதா இருந்தது. சாரி, மரியாளுடைய சிந்தை எதை குறித்து இருந்தது? தேவனுக்குரியவர்களுக்காக, ஆவிக்குரியவர்களுக்குரியவர்களா இருந்தது. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல வந்து இருக்கிறோம். இவ்வளவு காலம் மாம்சத்துக்குரியவர்களே சிந்தித்து வாழ்ந்துட்டோம். நம்முடைய ஆவிக்குரியமை நிலைமை, ஸ்டேட்டஸ் எந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசமும் பரிசுத்தமும், தேவன் மீது வைத்திருக்கிற அன்பும், தேவனுக்கு நன்றி சொல்கிற வாழ்க்கையும், தேவனை உண்மையாய் ஆராதித்து துதிக்கிற ஒரு வாழ்க்கையும், தேவனுக்கு ஊழியம் செய்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட், குறைவானது. ஆனா இந்த உலகத்திற்காக வாழ்ந்தது, உலகத்திற்காக சிந்தித்தது, உங்கள் உலகத்துக்காக செயல்பட்டதெல்லாம் 99% என்று சொன்னால், தேவனுக்காக செயல்பட்டதும் தேவனுக்காக சிந்தித்ததும் 1%. அப்போ அதுல என்ன பிரயோஜனம்? ஆவியின் சிந்தை தான் ஜீவன், நித்திய ஜீவன். ஆவியின் சிந்தை தான் சமாதானம். மாம்ச சிந்தை அது அழிவது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மார்த்தாளை பார்த்து, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நமக்கு ஒரு நல்ல பங்கு அவசியமாய் இருக்கிறது. அது தேவனுக்குரியவர்களை சிந்திக்கணும். எப்படி நான் பரிசுத்தமா இன்னும் நான் வாழணும், எப்படி நான் விசுவாசத்துல பலப்படணும், எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், எப்படி தேவனை உண்மையாய் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஆமென். மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலராய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இங்க பார்க்கிறோம், நல்ல கவனிங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிற. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிற. இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், மாம்ச சிந்தை அழிந்து போகக்கூடியது. தேவனுக்குரிய சிந்தைகள் தான் ஜீவனும் சமாதானம் மகிமைக்குரியதா இருக்கும். அதுதான் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும். அதுதான் உங்களை பரலோகம் சேர்க்கும். அதுதான் தேவனுக்கு முன்பாக உங்களை நீதியாய் நிறுத்தும். இந்த உலகத்துக்குரியவைகளை சிந்திக்காதீங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், என்னை யாருன்னு சொல்றாங்க? ஜனங்கள் எல்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்க? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, யோவான் ஸ்தானகன் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, வேறு சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனி. இங்கே கூட இங்க உட்காந்துங்க, நிறைய சிந்த மாம்சத்துக்குரியதா இருக்கும். இங்க வந்தாவே தேவனை ஆராதிக்கணும். என்னை பரிசுத்தமாக்குற இடம் இது, என்னை ஆசீர்வதிக்கிற இடம் இது, என் கண்ணீரை துடைக்கிற இடம் இது, என் பாரங்களை நீக்குகிற இடம் இது. அந்த சிந்தையோடு உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட பதிலை சீஷர்களிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்களுடைய பதில் என்னவா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? உடனே சீமோன் பேதுரு என்ன சொல்றது தெரியுங்களா? வாசிக்கலாம், 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. உடனே கர்த்தர் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் உனக்கு என்ன பண்ணாரு? இதை வெளிப்படுத்த. நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தினது யார் தெரியுமா? பரலோகத்தின் தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க,
இந்த வெளிப்பாட்டோடு இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நிறைய பேருக்கு இயேசு யாருன்ற வெளிப்பாடு இல்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தெரியாது, அந்த வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். இது மாம்சமும் இரத்தமும் நமக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை, எனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், அவரால் தான் விடுதலை, அவருடைய இரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரால் என்று வேறொருவரால் என்ன கிடையாது, பரலோகம் கிடையாது. அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் இல்ல, எப்படி அறிந்து கொண்டோம்? அது பரலோகத்தின் வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறபடினால் நாம் அறிந்து இருக்கிறோம். நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனக்கண்களை என்ன பண்ணாருங்க, வெளிச்சத்திலே கொண்டு வந்து அவரை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வெளிப்பாட்டை நாம் பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. உடனே பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என் சபை என்பது என்ன தெரியுங்களா? பரலோகத்துக்குரியது, பரலோகத்துக்குரியவைகள், தேவனுடைய சிந்தை அது, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை அது, அதை வெளிப்படுத்துறார். இந்த கல்லின் மீது என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாள் அது என்ன பண்ணத மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படியே நீங்க வாசிக்கலாம், வாசிங்க 18வது 19வது வசனத்தை வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மேன்மையான தேவனுடைய சிந்தையை யாருக்குள்ள தேவனாகிய கர்த்தர் வைக்கிறார்னா பேதுருக்குள்ள வைக்கிறார். நீ பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. தேவனுடைய சபை, அப்படிப்பட்ட மகிமையான சபையை ஊமல நான் என்ன பண்ண போறேன், கட்ட போறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதற்கு தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தது எதற்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. எத்தனையோ காலங்கள் உலகத்துக்குரியவர்களை சிந்தித்து, உலகத்துக்குரியவர்களை சிந்தித்து வாழ்ந்து கழித்து விட்டோம். யாக்கோபை குறித்து சொல்லும் போது, யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான் சொல்லி இருக்கு. இந்த உலகத்துல இத்தனை காலங்கள் யாருக்காக வாழ்ந்தோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்காக தான் வாழ்ந்திருப்பீங்க? உலகத்துக்காக, மாம்சத்திற்காக, உலக இச்சைக்காக, உங்களுடைய மாம்சத்தினுடைய சிந்தைகளை செயல்படுத்துவதற்காகத்தான் டில் நவ் நிறைய பேர் இன்னும் அதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனா தேவனுடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் உண்டு. எத்தனை பேர் கிருபை இல்லாம இந்த இடத்துல வாழுகிறீங்கன்னு சொன்னா ஒரு துறையில எல்லாம் கிருபையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் தேவ கிருபையினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய பாதுகாப்பினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய அன்பினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய அனுக்கிரகத்தினாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவ பலத்தினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சத்துரு, பிசாசு, சாத்தான், பொல்லாங்கான், இவன் கிட்ட இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மை வாழும்படி செய்து கொண்டு இருக்கிறார். தற்கொலைகளுக்கும், விபத்து ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, விலக்கி அவருடைய உன்னதமான மறைவிலே நம்மை மறைத்து வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த நொடி வரையிலும் எதற்காக தெரியுமா? சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை வெளிப்படுத்தி உங்க வாழ்க்கையில தன்னை என்ன பண்ணாரு, அப்படியே அனுபவமாய் வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? ஒரு பெரிய நோக்கம், திட்டமும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய ரட்சிப்பு, நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பு, எனக்கு பணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு படிப்பு வேணும் ஆண்டவரே, இந்த வீடு நான் கட்டின ஆண்டவரே, நான் சுகபோகமா இங்க வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த உலகத்துக்குரிய கிடையாதுங்க. இந்த உலகத்துக்குரிய
மாம்சத்துக்குரியது கிடையாதுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும், நான் இன்னும் விசுவாசத்துல பலன் அடையணும், உன் அன்பிலே நான் அப்படியே திளைத்து ஓங்கணும், உமக்கு சாட்சியாய் வாழணும், தாழ்மையாய் இருக்கணும், நான் உம்மை வெளிப்படுத்தணும். இந்த ரட்சிப்பை பூரணப்படும் போது அடுத்த தலைமுறை தேவனுக்காக எழுப்ப முடியுமே. உம்முடைய நாம மகிமைக்காக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்று நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளணும் என்கிற தேவ சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு ஏன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார்? பாவத்திலிருந்து ஏன் சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்? ஏன் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்? ஏன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார்? ஏன் மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்? ஏன் நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்? மாம்சத்தோடு சிந்தித்து, மாம்சத்தோடு வாழ்ந்து, மாம்சத்தோடு மரிப்பதற்காகவா? நான் சொல்றேன் பாருங்க, மாம்ச சிந்தை அழிவு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் இருந்தால் அது அழிவு. யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும்? மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்தால் அழிவு. தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் என்ன பண்ணோம்? சிந்திக்கிறவளா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவுதான், வருஷத்துக்கு கடைசியில வந்துட்டோம். இதே சிந்தையோடு, மாம்ச சிந்தையோடு வாழ்ந்து அப்படியே நீங்க இந்த புது வருஷத்துக்குள்ள வருவீங்கன்னு சொன்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இந்த வருஷத்தை அதோட முடிச்சிடணும். நம்ம எதையோடு தொடங்கணும்? தேவனுக்கு ஏற்ற சிந்தையோடு கடந்து போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை உன் வாழ்க்கையில வச்சிருக்கார். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக தேவ சமூகத்திலே வாழ்வில் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பு பூரணப்படும். நீங்க மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்து அப்படியே வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்க தெரியுமா? ரட்சிப்பு பூரணமாகாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவரை வெளிப்படுத்தி காண்பித்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துல ஜீவனும் சமாதானமும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாவதற்காகத்தான். சும்மா ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டு போயிடல. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு மேன்மை உண்டு, அதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அதற்கு ஒரு பாக்கியம் உண்டு. ஏன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்? அதற்காகத்தான். ஏன் கிருபை கொடுத்தார்? அதற்காகத்தான். நீங்க தேவனுக்கு முன்பாய் மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு கர்த்தர் அந்த ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு இல்லாம தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியாது தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. அப்படி பேதுருடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க. பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அதெல்லாம் பேதுரு நல்லா கேட்டார். பாரு பேதுருவே, பாதாளத்தின் வாசல்கள், இன்னைக்கு இருக்கிற பிசாஸ், அவனுடைய தந்திரங்கள், வஞ்சனைகள், நாச மோசங்கள் எதுவுமே சபையை அணுகாது. சபையில் வருகிற ஒவ்வொருவரும் எங்க கொண்டு போவ? நீ எங்க கொண்டு போவ? பரலோகத்துக்கு கொண்டு போவ. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு? உனக்கு பரலோகத்தின் திறவுகோள்களை தரேன், நான் உனக்கு சாவியை தரேன், பரலோகத்தின் சாவியை தரேன், பரலோகத்தின் சாவியை நான் உனக்கு தரேன். பாதாளத்துல போறவங்களே, நரகத்து நோக்கி ஓடுறவங்களே நீ அப்படியே பிடிச்சு எங்க கொண்டு போனோம்? பரலோகத்தை திறந்து உள்ள கொண்டு போற அந்த அதிகாரத்தையும் பாக்கியத்தையும் உனக்கு தருகிறேன். நீ எதை கற்றியோ அது கட்டப்பட்டு இருக்கும். எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய சிந்தை! ஆண்டவருடைய சிந்தையை யாருக்குள்ள வைத்தார்? ஆண்டவர் பேதுருக்குள்ள. அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு வசனத்தை இங்க வாசிக்கலாம், வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 21, 22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேதபாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க ப்ளீஸ் லிசன் ஹியர். நான் பாடுபடணும், நான் பாடுபடணும், நான் மரிக்கணும், நான் உயிரோடு எழுந்துக்கணும். நான்
பாடுபடணும், நான் மரிக்கணும், நான் உயிரோடு. அவருடைய பாடும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதல் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, அவனை நீதிமானாக்கி பரலோகம் சேர்க்கும். அவருடைய பாடுகளும் மரணமும் உயிர்த்தெழுதல் மாத்திரமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனை ரட்சித்து நீதியாக்கி நித்திய ஜீவனுக்கு சேர்க்கும். அந்த பாடும் மரணமும் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா ரட்சிப்பு இல்லை, நீதியாக முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதை குறித்து கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டதனால்தான் நம்முடைய பாடுகளில் இருந்து நமக்கு விடுதலை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்ததினால்தான் நாம் பாடுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நொறுக்கப்பட்டது நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்படுத்தப்பட்டார். இல்லைன்னு சொன்னா அந்த அக்கிரமத்தினுடைய தண்டனை நாம பெற்று இருக்கணும், அந்த மீறுதலுக்குரிய தண்டனை நாம் அனுபவித்து இருக்கணும். இல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல வந்தது. பிகாஸ் அவர் காயப்பட்டதினாலே, அவர் நொறுக்கப்பட்டதுனால. அவர் யார், எது நிமித்தம் காயப்பட்டார், எது நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்று சொன்னால் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமும் நம்முடைய காயங்கள் நிமித்தம் தான். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனும், நீங்களும் நானும் இன்னைக்கு நாம செய்த பாவத்துக்கு நிமித்தம் இந்த நொடி வரையிலும் தண்டனை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்தது அவருடைய பாடுகள். அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வேற எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஒரு இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய ரத்தம் தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லைன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பாகி மீட்பு இல்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சுங்க, அது நடந்தேறணும். அது அவர் மரிக்கலன்னு பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ண, மரித்து ஆக வேண்டும். பாவத்துக்குரிய தண்டனை அதுதான். இரண்டாம் மரணமாக்கி அக்கினியும் கந்தன் கடலில் அவன் தள்ளப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா, அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானதை தமது மரணத்தினாலே அழித்து அந்த பாதாளத்திலிருந்து நம்மை தப்புவித்தார். அந்த மரணத்துக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் உங்களை என்னும் தேவ நீதியாய் ஹல்லேலூயா மாற்றி இருக்கிறது. இப்படி அவருடைய பாடும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கும் போது பேதுரு சொல்றான், இதெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது, இதெல்லாம் உனக்கு நடக்கூடாது. பேதுரு என்ன தெரியுமா ஆசை? வெறும் அற்புதங்களை பெற்றுக்கணும், கண்ணு சுகமாகணும், காது கேட்கணும், காது கேட்கணும், சரிங்களா, பணம் வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பேதுருக்கு இதுதான் ஆசை. இவரை கூடவே வச்சுக்கணும், இவருக்கு ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் உலகத்துல நடக்கும். அப்படி இந்த இம்மைக்காக வாழ்வோம் சொன்னா நம்முடைய ஆத்துமா நஷ்டம் அடைந்து பாதாளத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. இல்லை, ஆண்டவருடைய விருப்பம் அது இல்லை. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய விருப்பம் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்களை மென்னியும் நித்திய ஜீவனை சேர்ப்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கு. வேற விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி தங்களுக்கு ஜீவனுக்காக, தங்களுடைய உடைக்காக கவலைப்படுகிற கிறிஸ்துவ கூட்டங்கள், கிறிஸ்துவ மக்கள் இன்னைக்கு மனம் திரும்பியாகணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மாத்திரம் தேடுங்க. நீங்க என்னென்ன விரும்புகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் இன்னும் பரிசுத்தமாகணும், அதற்கு பிரயாசப்படுங்க. நான் விசுவாசத்துல வளரணும்னு பிரயாசப்படுங்க. தேவனுக்கு பிரியமானவள மகளாய் வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுங்க. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய வருகையிலே நான் மறுரூபமாக்கப்படணும் சொல்லி நீங்க வாழ்வில்லை என்று சொன்னால் இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியத்தையும், அழிந்து போகிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். என்றைக்கு அழியாமையை தேடுகிறீங்களோ அழிந்து போகிறது உங்களுக்கு கிடைக்கும். அழிந்து போகிற தேடும் போது அழியாமை நீங்க என்ன பண்ண சுதந்திரிக்க முடியாது, அது உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா. அதனால தான் பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ யாருக்கேற்ற வேலை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய், நீ மாம்சத்துக்கு ஏற்ற வேலை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய், அது அழிவு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க,
ஏசாமி கிட்ட வர்றது பணம் வேணும்னு வந்தீங்கன்னா நிச்சயமா அது அழிவு. பொருள் வேணும்னு வந்தீங்கன்னா அது அழிவு. அது உங்களை பரலோகம் சேர்க்காது. எனக்கு ரட்சிப்பு வேணும், எனக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு வேண்டும், என் பாவங்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், என் சாபங்கள் நீக்கப்பட வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் நான் நிரப்பப்பட வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து செல்ல வரும்போது நான் அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு என்னென்னைக்கு நான் அவரோடு கூட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல வருவீங்கன்னு சொன்னா அதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தை. அந்த சிந்தையிலே வளருவீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் யாருமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ரட்சிப்பு வேணும்னு பிரயாசப்படுங்க, ரட்சிப்பு பூர்ணப்படணும்னு பிரயாசப்படுங்க, பரிசுத்தத்தில் நிரப்பப்படணும்னு பிரயாசப்படுங்க, சாட்சியா வாழணும்னு பிரயாசப்படுங்க, தேவனை வெளிப்படுத்தணும்னு பிரயாசப்படுங்க, தேவ நாம மகிமைக்காக வாழணும்னு பிரயாசப்படுங்க, தேவனை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும்னு பிரயாசப்படுங்க, அநேகரை நீதிக்குட்படுத்தணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தில் விழுந்து கெடுங்க, ஏனோக்கு போல தேவனோடு உறவாடணும்னு சொல்லி தேவனோடுவே சஞ்சரிக்கணும்னு சொல்லி ஏனோக்கு போல வாழுங்க. ஹல்லேலூயா. ஒரு மேன்மையான பலியை யார் செலுத்தினது? ஆபேலை போல நான் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து அப்படியாய் ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க தேவனுக்கு ஏற்ற சிந்தையோடு வாழ்வில் என்று சொன்னால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லூக்கா 12வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விதைத்த தானியங்களை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நல்ல கவனிங்க. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிச்சுங்க. நீங்க கேட்கறது உங்களுடைய சிந்தைக்குள்ளே வரணும். அது ஜீவனும் சமாதானமாய் மாறணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த ரட்சிப்பு பூர்ணப்படும் போது தேவ திட்டம் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. பணத்துக்காக உலக பொருளுக்காக வந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட கிடைக்கிறது ரட்சிப்பு மாத்திரம். ரட்சிப்பு கிடைச்சதுன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். உங்க ஆத்துமா அழியக்கூடாது. ஆண்டவருக்கு அதுதான் இஷ்டம். ஒரு ஊரும் கெட்டு போய் என்ன பண்ணார்? பாதாளத்தில் அழியக்கூடாது. நம்முடைய ஆத்துமா பிரஷியஸான ஒன்று. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நித்திய ஜீவனை பெற்று தேவனோடு சஞ்சரிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய ஆசையா இருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷன் செல்வந்த நிறைய விளைஞ்சிச்சு. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. அவனுடைய ஸ்டோர் சேர்த்து வைக்கிற இடத்தை என்ன பண்ணான்? பெரிதாய் கட்டினான். நிறைய விளைச்சது, நிறைய எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டான். அவன் சொன்னானா, என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லி ஆத்மாவோடு என்ன தெரியுமா? எல்லாம் உனக்கு இருக்குது. கவனிக்கிறீங்களா? எல்லாம் இருக்குது. நீ சந்தோஷமா இரு, இளைப்பாரு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு. யாருக்கிட்ட சொன்னா? அன்னைக்கு ராத்திரி அவன் மரித்து போனான். என்னாச்சு? அவனுடைய பொருள் என்னாச்சு? அவனுடைய ஆசை என்னாச்சு? அவனுடைய எண்ணம் என்னாச்சு? அவனுடைய சிந்தை என்னாச்சு? எல்லாமே நிர்மலம். நான் சொல்றேன், தேவனுக்கேற்ற சிந்தைகள் ஆவியும் சமாதானம். ஆமீன். ஆவிக்கேற்ற சிந்தனை ஜீவனும் சமாதானமா இருக்கிறது. ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலத்துல பாவியா இருந்துட்டேங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்க? பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறாரு. அந்த சிந்தையோடு வாழ்ந்துடலாம். அந்த பாதை தான் நமக்கு வெற்றியின் பாதை, ஜீவனின் பாதை, ஆசீர்வாதத்தின் பாதையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆமென்.
கொலோசியர் 3வது அதிகாரம், கொலோசியர் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனத்து வரை நல்ல சத்தமா வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கவனிச்சுங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலங்கள்லாம் எப்படி வாழ்ந்தீங்களோ இல்லையோ, தயவுசெய்து ப்ளீஸ், எப்படி வாழ்ந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இனி வருகிற காலங்களிலே இப்படித்தான் நீங்க வாழ வேண்டும். தயவுசெய்து கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம எதை தெரியுமா நாடணுமா? மேலானவைகளை நம்ம என்ன பண்ணுமா? நாடணுமா? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்க. ஏன் பாருங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல, எல்லாம் சொல்லுங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். ஆனா தகுதி எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆண்டவர் தான் எனக்கு தகுதியை கொடுத்தார். சரிங்களா? அருமையான ஒரு பாட்டு அது. சரிங்களா? அந்த பாட்டு வந்து எவ்வளோ சிறந்ததெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது தரமிழந்த தேடி என்ன தேடி வந்தீங்களேன்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு. அது ஜாஷுவா பாடும்பொழுது அந்த பாட்டு மாத்திரம் நீங்க கேட்கலாம். பாடுங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? நீங்க தேடும் வர என்ன வெறுக்கல, உங்க அன்புக்கு ஒரு எல்லையில் என்ன தேடும் வர நீங்க வெறுக்கல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, இயக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, இயக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடும் வர நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடும் வர நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, கர்த்தர் எனக்கு இந்த அன்பை வெளிப்படுத்தின போது, கர்த்தர் எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கும் போது, நான் ஒரே ஒன்று முடிவு பண்ணேன். என்ன தெரியுங்களா முடிவு பண்ணேன்? இனி உலகத்துக்காக நான் வாழக்கூடாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படி இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தீர்மானம் பண்ணிட்டு இருந்தது தெரியுங்களா, என் வேலையை விட்டுட்டேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் விட்டுட்டேன். ஒன்னே ஒன்று தான் என் மனசில் இருந்துச்சு, இனி நான் வாழ்ந்த வாழ்க்கை உலகத்துக்காக வாழ்ந்துட்டேன், பிசாசுக்காக வாழ்ந்துட்டேன், பாவத்துக்காக வாழ்ந்துட்டேன். இதனுடைய முடிவு அழிவு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு எனக்கு வெளிப்பட்டது. அப்போதே ஒரு முடிவு பண்ணேன், யாரையும் கேட்கல. உடனே என்னுடைய வேலையை விட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன்.
பைபிளை தூக்கிட்டேன். ஆண்டவரே, இந்த அன்பு இல்லாம இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த விடுதலை இல்லாம எத்தனை பேர் பைத்தியங்களா அலைஞ்சிடறாங்க. இந்த ரட்சிப்பு இல்லாம எத்தனை பேர் நரகத்துல போறாங்க. அவங்களுக்கு இந்த ரட்சிப்பையும் இந்த அன்பையும் விடுதலையும் சொல்லணும். உன் சிந்தையோடு நான் புறப்படுறேன்னு சொல்லி அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தது இன்னை வரலும் ஆண்டவருக்காக ஓடும்படியா அந்த தேவ சிந்தையோடு கர்த்தர் என்ன நடத்திட்டு இருக்காரு பாருங்க. சிறந்ததெல்லாம் எவ்வளோ இருந்துச்சு இந்த உலகத்துல, ஆனா தரமிழந்த என்னை தேடி ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பு மேன்மையான அன்பு, அந்த அன்பு ஆசீர்வாதமான அன்பு. அது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், நான் அடிக்கடி யோசிக்கிறேன், உலகத்துல இருக்க எல்லா பாவிகளையும் நிக்க வச்சு, சரிங்களா, யார் ரொம்ப மோசமான போனா அதுல முதல் ஆளா நான் தான் நிற்பேன். உலகத்துல தகுதி இல்லாதவங்களெல்லாம் நிக்க வச்சான், யார் முதல் தகுதி இல்லாதனா நான் தான் நிற்குவேன். சரிங்களா, அப்படிப்பட்ட இந்த உலகத்துல அப்படித்தான் நம்ம இருந்தோம். ஒண்ணுக்கும் உதவதா பைத்தியங்களாக, பலவீனர்களாக, அற்பமா எண்ணப்பட்டவர்களாக, இல்ல அப்படித்தான் நம்ம என்ன பண்ணோம் வாழ்ந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மை தேடி வந்தார்ல, என்ன செய்ய போறோம்? அவருடைய சிந்தையை நிறைவேற்றுவது தானே அவருடைய அன்பா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து, எத்தனையோ மக்களுக்கு தேவ சமூகத்துல நின்று, திறப்பின் வாசலில் நின்று தேவனிடத்துல கெஞ்சும்படியாய், போராடும்படியாய் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிந்தை என்னுடைய ஜீவன் போகிற வரையில் அப்படியே இருக்கும் பொழுதுதான் நான் நித்திய ஜீவனிலே முழுவதுமாய் பங்கடைந்து ஆசீர்வதிக்கப்படுவேன். ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா இங்க பாருங்க, பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளே தேடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ வேலை விட்டுட்டு வந்துட்டேன், என்ன ஆண்டவர் பிச்சை எடுக்க விட்டுட்டாரு. சொல்லுங்க, நல்லா தான் வச்சிருக்காரு, நல்ல சாப்பாடு, துணி, ஜீவன். மரிச்சு போயிருந்தா 8 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சு போயிருப்போம் ஹார்ட் அட்டாக்ல. ஆண்டவர் அந்த புது ஜீவனை கொடுத்து, ஆண்டவருக்காக தேவனுடைய சிந்தையோடு வாழ்கிற ஒருவரையும் கர்த்தர் எப்போதுமே வீணாக விடமாட்டார், கைவிட மாட்டார். அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தே தீர்வாரு. தேவனுடைய சிந்தையிலே வாழ்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு, மகிமை உண்டு, மேன்மை உண்டு, பாக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால பூமிக்குரியவைகள் அல்ல, நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, பூமிக்குரியவைகள் மேலானவைகளே நாடு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இப்ப நம்ம பாவத்துக்காக மரிச்சு போயிட்டோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுங்க ப்ளீஸ். நம்ம பாவத்துல மரிச்சு போயிட்டோம், நீதிக்காக உயிரோடு எழுந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் எங்க தெரியுமா இருக்குது? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பின் ரகசியம், இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பாவம் நம்மளை தொட முடியாது, சாபம் நம்மளை தொட முடியாது, விபத்து நம்மளை தொட முடியாது, தற்கொலை தொட முடியாது, சாத்தான் தொட முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிற வாழ்க்கை தான். அதனால நம்முடைய சிந்தை எப்பவுமே எப்படிதான் இருக்கணும்? தேவனுக்குரியவைகளா தான் இருக்கும். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா பிரதர் கையை நல்லா உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏன் சொன்னா, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தயவு செய்து கவனிங்க ஒரு நிமிஷம், இதுதான் நடக்க போகுது, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து செல்லும் போது அவரோடு கூட நாமும் இணைந்து கொள்ள போகிறோம். எப்ப தெரியுமா? சாப்பாட்டுக்காக கவலை, பணத்துக்காக கவலை, அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், இத்த பண்ணும், அத்தை பண்ணும், அழிவுக்குறிவே கவலை, மார்த்தால போல எல்லாத்த குறித்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள உங்க ஜீவன் வெளிப்படாது. கிறிஸ்துக்குள்ள உங்க ஜீவன் வெளிப்படாது. ஆண்டவர் வரும்போது கைவிடப்படுவோம். மாம்ச சிந்தை எப்பொழுதுமே அழிவுதான். தேவனுக்கேற்ற சிந்தைகள் ஜீவனும் சமாதானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை விடுதலை ஆக்கின ஆண்டவர், அவர் எதை எதிர்பார்த்து என் வாழ்க்கையில என்னை ரட்சித்தாரோ அந்த சிந்தையோடு நான் வாழ்வேன். அந்த சிந்தையோடு தான் நான் என்ன பண்ணுவேன்? வாழ்வேன்.
பாவத்துக்காக வாழ மாட்டேன், பிசாசுக்காக வாழ மாட்டேன், உலகத்திற்காக வாழ மாட்டேன், உலக பொருளுக்காக வாழ மாட்டேன். நான் என்னை அழைத்த தேவனுக்காக வாழ்வேன், அந்த பரிசுத்தத்திற்காக வாழ்வேன், அந்த விசுவாசத்திற்காக வாழ்வேன், அந்த நீதிக்காக வாழ்வேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல அழிந்து போகிற எல்லாமே ஆண்டவர் உங்க கால் கிட்ட எடுத்து வந்து கொடுத்துருவார், காலில் எடுத்துட்டு வந்து போட்டுருவார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எங்க இருந்து சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் தெரியுங்களா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கிறோம்? ஆவிக்குரிய சிந்தையோடு வாழாதனால்தான் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், அழிந்து போகிற ஆசீர்வாதங்கள் கிடைக்காம இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க ஆவிக்கேற்றபடி வாழ்ந்து கொள்ளுங்க, ஆவிக்கேற்ற சிந்தையோடு வாழுங்க. மாம்ச சிந்தையை அழிச்சிடலாம், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். முதலாவது தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, முதலாவது 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 சத்தமா தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் தெரியுமா? சாப்பிட்றதுக்கு, உடுத்துறதுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சு நாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். யோவான் 6, 26, 27. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதையே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரிக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க தேவ பிள்ளைங்க. ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எத்தனை பேர் கொடுத்தாருங்க? 5000 புருஷர்களுக்கு மாத்திரம் தான். நிறைய பேர் கிட்டத்தட்ட 10,000க்கு மேல இருந்தாங்களாம். எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எவ்வளவு எடுத்தாங்க? எத்தனை கூட சொல்லுங்க? 12 கூட. எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா என்ன பேசிட்டு போயிருப்பாங்க எல்லாம்? ஏசாமியை தேடி வந்தோம், திருப்தியா சாப்பிட்டோம்பா, ஒரு குறை இல்லாம நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிட்டு திருப்பி ஆண்டவரை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணாராம். நல்லா கவனிங்க, சத்தமா சொல்லுங்க. எதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? எதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்பார், மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்பார், பாவம் எப்படி மன்னிக்கிறது குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்பார், தான் வந்த நோக்கத்தை பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிப்பாரு பிரசங்கம் பண்ணியிருப்பார். சத்தமா சொல்லுங்க ஆமென். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆனா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நாளுக்கு ஒரு கொஞ்சம் நாட்கள் பிறகு ஆண்டவரை தேடி எல்லாம் ஓடி வராங்க. என்ன பண்ணாங்க? ஆண்டவரை தேடி எல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஆண்டவரை தேடி வந்தாங்க? பிரசங்கத்தை கேட்கறதுக்கா? இன்னொரு 3 நாள் பிரசங்கம் பண்ணுங்க ஆண்டவரன்னு கேட்கறதுக்கா? சொல்லுங்க, எதுக்காக? போனா திரும்ப என்ன கிடைக்கும்? அப்பம் கிடைக்கும். போனா திரும்ப மீன் கிடைக்கும். சொல்லுங்க, போனா அப்பம் கிடைக்கும், மீன் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் ஆண்டவரை தேடி, ஐயோ அவர் அழகா நமக்கு என்ன பண்ணாரு? பரலோகத்தை குறித்து போதித்தாரே, ரட்சிப்பை குறித்து போதித்தாரே. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. பரிசுத்தமா வாழ்ந்தா தான் அந்த வாழ்க்கை கிடைக்குமே. அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. அதெல்லாம் இல்லை. எதுக்காக ஓடுறாங்க? இங்க பார்க்கிறோம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். டேய், நீங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா வந்திருக்கீங்க? சாப்பாடுக்காக தானே வந்திருக்கீங்க. சாப்பாடு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அடுத்த நாள் காலையில அது இருக்கிறது இல்லை, அழிந்து போகிறது. எல்லாம் சொல்லுங்க, அழிந்து போகிற ஒன்று. சத்தமா சொல்லுங்க, அழிந்து போகிற ஒன்று. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அழிந்து போகிற ஒன்று. கரங்களை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, அழிந்து போகிறவன். ஆண்டவர் என்ன தெரியுமா அவங்கள பார்த்து சொன்னாரு? பாருங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும்
நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். ஹalleluya. நான் உங்களுக்கு சொல்றேன் தேவப்பிள்ளையே, போதும், அது வேணும் இது வேணும்னு ஆண்டவர்கிட்ட வராது. நித்திய ஜீவன் வேணும், எனக்கு ரட்சிப்பு வேணும்னு வா. எல்லாமே ஆண்டவர் தருவார், எல்லாமே தருவார், மொத்தமே தருவார், மொத்தமே தருவார். உங்க என்னென்ன வேணும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தியா இந்த உலகத்துல கண்ணை மூடும் போது ஒரு குறையில்லாம ஆண்டவர் கொடுப்பார். எது வேணும்னு கேட்கும் போது, எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு வேண்டும் ஆண்டவரன் கேட்கும் போது, ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு பரலோகம் வேண்டும் என்று கேட்கும் போது, அதுக்காகத்தான் கிரியை நடப்பிக்கணும். ஹalleluya. அவ்வளவுதான். 11 மாசங்க எப்படி வாழ்ந்தீங்களோ போட்டுடுங்க. அதே சிந்தையோடு நீங்க வாழாதீங்க, அது உங்களுக்கு அழிவை கொண்டு வரும். தேவன் நாம மகிமைக்காக உங்களுக்கு சொல்றேன், தேவனுக்கு ஏற்ற சிந்தைக்கு வாங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்காக என்னை ரட்சித்த தேவன், என்னை ரட்சித்த தேவன். இன்னைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு இல்லாம எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க தெரியுமா? கர்த்தர் உங்களை என்னையும் கிருபையை கொண்டு ரட்சித்து, இது எங்களால் உண்டானதல்ல, அது உம்மால உண்டானது ஆண்டவரே. ஹalleluya. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்ம என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். ஹalleluya. அந்த உயிர்ப்பித்த அந்த ரட்சிப்பு தான் மேன்மையானது, யாருக்கும் கிடைக்காது. அதை காத்துக்கொள்ளுங்க, விட்டுறாதீங்க. இன்னைக்கு விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. யூதாஸ் காரியத்தை என்ன பண்ண தெரியுங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன, ஏசாமி எவ்வளவு காசு காட்டி கொடுத்தாங்க? ஒரு வெள்ளி காசு வந்து ஒரு நாள் சம்பளமா, சரிங்களா? அப்ப எத்தனை நாள் சம்பளத்துக்கு காட்டி கொடுத்தான்? ஒரு மாசம் சம்பளத்துக்காக என்ன பண்ணா? காட்டி கொடுத்துட்டான். உலகத்துக்காக போயிடுச்சு. இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வர்றதுல ஞாயிற்றுக்கிழமை? ஏன் தேவனை ஆராதிக்க வர்றதுல? தினந்தோறும் அதிகாலை ஜெபம் இருக்குது, 5 to 6 மணி வரலாம். ஏன் வர்றதில்ல? ஏன் உபவாசம் ஜெபம் வர்றதில்ல? ஏன் பைபிள் படிக்கிறதில்ல? எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் காரணம். இந்த காரணம் சொல்றேங்களே, நான் ஏத்துக்கலாம், ஆனால் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். உங்களுக்கு கிருபையை கொடுத்த தேவன், பலத்தை கொடுத்த தேவன், ரட்சிப்பை கொடுத்த தேவன், பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன். தயவு செய்து அந்த ரட்சிப்பை அற்பமாய் நீடாதீங்க. இந்த உலகத்துக்கு எதை வேணா எழுந்துடலாம், ரட்சிப்பு மாத்திரம் எழுந்து போயிடக்கூடாது. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஒன்னு சொல்ல முடிக்கிறேன். இந்த யூதாசை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க, வாசிக்கலாம். 24வது வசனத்தை வாசிங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. நல்ல கவனிங்க, என்ன தெரியுங்களா? தனக்குரிய, சத்தமா சொல்லுங்க, தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன. பாத்தீங்களா? அவனுக்குரிய, யூதாஸ்குரிய இடம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, யூதாஸ்குரிய இடம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் ஊழியம். சொல்லுங்க, பரலோகத்துல 12 பேர் அப்போஸ்தலர் பேர் அஸ்திபார கற்களுக்கு இருக்குமா, சரிங்களா? அதுல யார் பேர் தெரியுமா வந்திருக்கணும்? யூதாஸ் பேர் வந்திருக்கணும். யூதாஸ் பேர் வரல, அதற்கு பேர் மத்தியா பேர் இருக்கு. அந்த ஊழியத்தை இழந்து போன. இன்னைக்கு தேவனுடைய புஸ்தகத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே கர்த்தர் உங்க பேரு என் பேரு எழுதியிருக்காரு. நீங்க தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தித்து வாழும்போது அந்த பேர் அங்க இருக்கும். இல்லைன்னு சொன்னா அந்த பேர் கிறுக்கப்படும். அற்பமான பொருளுக்காக ஆண்டவரை இழந்துராதீங்க. உங்க சிந்தை தேவனுடைய சிந்தையா இருக்கட்டும். 30 வெள்ளிக்காசுக்காக தேவனை இழந்து போனா காரணம் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய சிந்தனை. இன்னைக்கு உலக சிந்தனை எனக்கு வேணாம் ஆண்டவரே, உமக்காக வாழ போறேன், உன் அன்புக்காக வாழ போறேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணம் தெரியுங்களா? அந்த அன்பை நினைச்சதுனால தான் வாழ்றேன், அந்த கிருபையை நினைச்சதுனால தான் வாழ்றேன், அந்த மன்னிப்பை நினைச்சதுனால தான் வாழ்றேன். இல்லைன்னா வாழ்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபை, எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாதுகாப்பு, அதை நன்றி சொல்லி ஆண்டவருக்காக. இதெல்லாம் ஏன் தெரியுமா? இதனுடைய முடிவு என்னன்னா பரலோகம். இதனுடைய முடிவு நித்திய ஜீவன். ஹalleluya, ஆமென். அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்போம்.
இன்னைக்கு உங்க மனசுல இருக்க எல்லா சிந்தையும் தூக்கி போட்டுடுங்க. மாம்சத்துக்குரிய சிந்தை எல்லாம் அழியட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எல்லா கரங்களை நல்லா உயர்த்து. கர்த்தர்னோடு பேசுறார். எவ்வளோ காலம் உன் சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? எதற்காக வாழ்ந்தாய்? யாருக்காக வாழ்ந்தாய்? நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி கையை நல்லா உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்து. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த நல்ல பங்கு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே. மீதி அப்படி நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க என்று சொன்னால் கர்த்தர் அதை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதை கொடுத்து நிறைவாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தம்பி கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர எங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திர எங்கள் ஆண்டவர், ஸ்தோத்திர எங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திர எங்கள் ஆண்டவரே. அழிந்து போகிறதற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே தேடுங்க. ஷியாக்கர துனமா. நீர் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பலன் வேண்டும் ஆண்டவரே, நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து நல்ல ஆண்டவரை கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எதுவுமே எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த புலம், இந்த பணம் இந்த உலகத்தோடு அழிஞ்சிடும். நான் ஆசைப்படுற இந்த உலகத்துக்குரிய எல்லாமே இங்கே அழிஞ்சிடும் ஆண்டவரே. என்னோட கூட வருகிறது ஒன்றே ஒன்று, அது உமக்கேற்ற சிந்தை தான் ஆண்டவரே. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு மகிமை நம்மை நிரப்பட்டும். ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். தேவ சிந்தையோடு வாழ்வீங்கன்னு சொன்னால் உன் ரட்சிப்பு பூரணப்படுமே. தேவ மகிமை உனக்குள்ளே கிடைக்குமே. ஹல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு ஆண்டவரே, நீ மரிக்கக்கூடாது, பாடுகள் படக்கூடாது, நீ உயிரோடு எழுப்பப்படக்கூடாது. ஆனால் பேதுரு கிட்ட ஒரு பெரிய வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். ஒரு பரலோக மகிமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். இன்னைக்கு உங்ககிட்ட அப்படிதான் கொடுத்திருக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளையே, உன்னிடத்துல ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தில் ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கை மூலமா கர்த்தர் ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோக்கம் இல்லாம உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வரல. நோக்கம் இல்லாம உன் வாழ்க்கையில வரல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். ஆனால் நானோ உனக்கு ஒரு ஜீவனை உண்டாக்கி அது பூரணப்படும்படியாய் வந்திருக்கிறேன். ஒரு நோக்கம் வாழ்க்கையில உண்டு. என் தேவனுக்காய், தேவனுடைய மகிமைக்காக இந்த கல்லின் மேல் தான் கர்த்தர் சபையை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் உன் வாழ்க்கையை மேற்கொள்வதில்லை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதில்லை. ஓ ரிகா ராதா நா சந்த ரதனமானியாக்கா தூரதனமா. ஹல்லேலூயா. அசதியா இருக்காதே. உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை பணத்து கொடுத்து பொருளை கொடுத்து அழிவதற்காக ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு கொள்ளல. ஹல்லேலூயா. தேவ மகிமையினால் நீ நிரப்பப்படணும். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நீ பங்கடையணும். ஹல்லேலூயா. ஆயிரம் பரிசுத்தவான்கள் வரப்போகிறார்களே, அவர்களோடு கூட நீ நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே. எல்லாம் நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய சிந்தையினாலே, உம்முடைய சிந்தையினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சிந்தையினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை ஆமா அதல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஒரு மகிமை என்னை மூடி மறைத்துக் கொள்ளட்டும் அப்பா. ஒரு மகிமை என்னை மூடி மறைத்துக் கொள்ளட்டும் அப்பா. ஒரு மகிமை என்னை மூடி மறைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமை என்னை மூடி மறைத்துக் கொள்வதாக. அன்பு பிள்ளையை கேளு, நீ உயர்த்தப்பட போகிறாய். பரலோகத்தின் திறவுகோள்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தை ரட்சித்து நடத்துவதற்காக,
நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறியோ அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே என் மேல உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த வருடத்தை ஆண்டவரே நான் முடிக்க போகிறேன் ஆண்டவரே, ஆனால் மாம்ச சிந்தையோடு நான் முடிக்க கூடாது ஆண்டவரே. நல்லா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் இன்னும் வாயை திறக்கல. கர்த்தரிடத்துல கேளு, மன்றாடு. ஹல்லேலூயா. உன் ரட்சிப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, உன் கிருபைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. உன் தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடு. நீ மரித்து போயிட்ட, கிறிஸ்து உன்னை உயிரோடு எழுப்பி அவருடைய ஜீவனை தேவனுக்குள்ள மறைத்திருக்கிறார். கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்த ஜீவனம் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் அந்த ரட்சிப்பின் ரகசியம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நாள் எப்படியோ வாழ்ந்துட்ட ஆண்டவரே, எதையோ சிந்தித்து வாழ்ந்துட்ட ஆண்டவரே. ஆனால் இப்படி வரமாட்டேன், இனி இப்படி வாழ மாட்டேன். உமக்காகத்தான் வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காகத்தான் வாழ்வேன். உம் சிந்தையோடு தான் வாழ்வேன். என் ரட்சிப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு, என்னுடைய மீட்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரங்கள், 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 சோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.